லாட்டரி லீமா ரோஸின் மாஸ்டர் பிளான். எடப்பாடியிடம் போட்ட டீல் அதிரும் அரசியல் களம். லீமா ரோஸின் என்ட்ரி திருவாடனை தொகுதியை ஒரு பணபலமும் அதிகார பலமும் மோதும் போர்க்களமாக மாற்றியுள்ளது. நடிகர் முக்குலத்தோர் புலிப்படை நிறுவன தலைவர் கருணாஸ் எம்எல்ஏவாக இருந்தபோதே தமிழகத்தின் கவனத்தை ஈர்த்த விஐபி தொகுதியான திருவாடனை தற்போது 2026 தேர்தலுக்கு முன்பே உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. கூட்டணி கட்சி சார்பில் தனக்கே இந்த தொகுதி வேண்டும் என லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் களமிறங்கியிருப்பது மற்ற அரசியல் புள்ளிகளை அதிர வைத்துள்ளது. தமிழகத்தின் லாட்டரி அதிபர் என்று அறியப்படும் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது சாதாரண சந்திப்பல்ல என்கிறார்கள் அரசியல் விபரமறிந்தவர்கள். லீமா ரோஸின் சொந்த ஊர் திருவாடானை என்பதால் சொந்த மண்ணில் களம் காண வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் ஒரு கட்சியை முன்னிறுத்தி அதன் மூலம் திருவாடானை தொகுதியை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடியிடம் அவர் வலுவாக பேசி வருவதாக தகவல்கள் கசிகின்றன. அவரது அபரிமிதமான நிதி வலிமை அதிமுக கூட்டணிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லீமா ரோஸின் வருகை ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே களத்தில் இருப்பவர்களோ விடுவதாக இல்லை. அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி கடந்த 2 முறை முதுகுளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியதால் இந்த முறை வெற்றி ஒன்றே இலக்கு என திருவாடானையில் முகாமிட்டு தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். ஓ. பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதாப்பும் இந்த தொகுதியின் மீது ஒரு கண் வைத்துள்ளார். ஆளும் கட்சி தரப்பிலும் வேட்பாளர் போட்டி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க துடிக்கும் உதயநிதி ஸ்டாலினிடம் இளைஞரணி சார்பாக திருவாடானையை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று இன்பராகு கோரிக்கை வைத்துள்ளார். உதயநிதியின் ஆதரவு இவருக்கு பெரும் பலமாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனின் மகன் திலீப் தன் தந்தைக்கு முதுகுளத்தூரில் சீட் மறுக்கப்பட்டால் பாதுகாப்பான இடமாக திருவாடானையை கருதுகிறார். திமுக மாவட்ட செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கமும் ஒருவேளை ராமநாதபுரம் தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு போனால் திருவாடானையில் போட்டியிட தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் சிட்டிங் எம்எல்ஏ கரு மாணிக்கமும் மீண்டும் களம் காண தயாராகி வரும் நிலையில் லீமா ரோஸின் என்ட்ரி இத்தொகுதியை ஒரு பணபலமும் அதிகார பலமும் மோதும் மெகா போர்க்களமாக மாற்றியுள்ளது. லீமா ரோஸின் பிடிவாதத்தால் திருவாடானை தொகுதி யாருடைய வசம் செல்வது என்பது இப்போதே $1,000,000 கேள்வியாகியுள்ளது.